அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேர்தல் ஆணையர்களுடைய நியமனம் என்பது சிறிது காலத்திற்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நியமனத்தில் மிகப்பெரிய ஒரு மோசடி உள்ளது தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் அது குறித்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை பதிவு செய்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை வைத்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாது அதற்கு எதிரான பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. அந்த வகையில் எலக்டோரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரம் தொடர்பான தீர்ப்பு என்பது ரொம்ப முக்கியம். எஸ்பிஐக்கு கடுமையான விமர்சனங்களை இங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் முன்வைத்தார். ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டிங்களா, திரும்பி திரும்பி இது பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் உத்தரவு அப்படின்ட்டு அதிருப்தியெல்லாம் பேசினார். அப்போ இதெல்லாம் யாருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சது பிஜேபிக்கு எதிரான ஒரு வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. அந்த வகையில் இந்த தேர்தல் என்பது ஜனநாயக பூர்வமாக நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஜனநாயக பூர்வமாக இருக்க வேண்டும். இப்போ எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு சார்பு இல்லாமல் நான் இந்த கட்சிக்கு ஃபேவராக இருக்கேன், இந்த கட்சிக்கு ஃபேவராக இருக்கேன் அப்படின்ட்டு இல்லாமல் பொதுப்படையில் நின்று இந்த தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் என்பது இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு முழுமையான பங்கு இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ தேர்தல் ஆணையம் அப்படி இருக்கணும்னா அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த முறையில் தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். சமீபத்தில் அருண் கோயல் அவர்கள் தேர்தல் ஆணையர் பொறுப்பிலிருந்து விலகிட்டார். அவருடைய விலகல் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எதன் காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பதவிக்காலம் என்பது 2027 வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு பதவிக்காலமாக இருந்துச்சு. இருந்தபோதும் அவர் பதவி விலகிட்டார். ஏன் அப்படின்னா மேலே இருந்து அழுத்தம் தாங்க முடியல அப்படின்ட்டு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022 அவர் நியமிக்கப்படும் பொழுது எப்படி நியமிக்கப்பட்டார்னா, உடனடியாக பிரதமர் மோடி அவர்களால் ஒரு ஸ்பெஷலாக அவர் உடனடியாக தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். அப்போ மோடிக்கு விருப்பமான நபர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. இப்போ மோடிக்கு விருப்பப்பட்ட நபர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட பின்பு அவர் விலகிறார்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசியல் கட்சி அழுத்தம் தந்திருக்க வேண்டும், அவருக்கு என்ன விதமான ஆணைகளை அவர் பிறப்பித்திருக்க வேண்டும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அப்போ அது அவர் ஏற்றுக்கொள்ளாத என்னுடைய காரணமாக பதவி விலகிறார். இப்போ இந்த அளவுக்கு ஒரு அரசியல் களம் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் தேர்தல் ஆணையத்திற்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது இது மூலமா தெரியுது. இப்போ அவருடைய விலகலும் அதற்கு முன்னாடி ஒருத்தவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். இப்போ 2 பேருடைய போஸ்டிங் காலியாக இருக்குது. மொத்தம் 3 பேர். ஒருத்தவர் தலைமை தேர்தல் ஆணையர் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் 2 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு 200 பேர் கொண்ட லிஸ்ட் ஒன்று தயாராகும். 200 பேர் கொண்ட லிஸ்ட்டை அனலைஸ் பண்ணி நீங்கள் திரும்பி இறுதி முடிவு எடுப்பதற்கு எவ்வளோ காலகட்டம் ஆகும்? அதாவது 200 பேரில் நீங்கள் ஒரு ஆளை எடுத்துட்டிங்கன்னா அவர் யார், அவர் இவ்வளோ நாள் எங்கே ஒர்க் பண்ணார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் எந்த தேர்வின் மூலமாக செலக்ட் ஆகி வந்தார், அவர் மீது வேறு எதனாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா, மக்கள் மத்தியில் எதனா அதிருப்தி இருக்கா, வேறு எதனா கையூட்டு பெற்றார் இல்லை ஊழல் அப்படி இப்படின்ட்டு எதனா இருக்கா அப்படின்றலாம் ஒரு நாளுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம். 1 மணி நேரம் நான் சொல்கிறது அவர்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். அந்தளவுக்கு அவங்ககிட்ட டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஒரு ஃபோன் போட்டால் போதும் எல்லாத்தையும் வந்துடும். அப்போ ஒரு ஆளுக்கே 1 மணி நேரம் ஆகும்னா 200 பேருக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை நாள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படின்ட்டு. என்ன பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு 200 பேர் கொண்ட லிஸ்ட்டை 2 மணி நேரத்தில் அவர்கள் திருப்பி பார்த்துட்டு செலக்ட் பண்ணி இந்த 2 பேரை போட்டிருக்காங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானேஷ்குமார் அப்படின்றவர், அப்புறம் சுக்வீர் சிங் சந்து. இவங்க 2 பேர். எப்படி இந்த 2 பேரை தேர்வு செய்தார்கள் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது. எங்க 200 பேர் கொண்ட லிஸ்ட்ல எப்படிங்க 2 பேர் 2 மணி நேரத்தில் நீங்கள் எடுக்க முடியும்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய மோட்டிவ் என்னவா இருக்குது, உங்களுடைய அஜெண்டா என்னவா இருக்குது? ஏற்கனவே 2 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம், அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு லிஸ்ட் அவுட் 200 பேர்லேருந்து நாங்கள் 2 பேர் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ட்டு வேறு எதுவுமே கிடையாது. அதன்படி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியுள்ளது. அதன்படி தான் இதை நம்ம அணுக வேண்டியுள்ளது. அப்படி தான் நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லை? அப்போ இதற்கு முன்னாடி இருந்த நடைமுறை என்ன? இந்த 2 பேரை செலக்ட் பண்ணது இருக்குல்ல, இப்போ இந்த 2 பேரை செலக்ட் பண்ணவன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த 2 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்க, அப்போ நீங்களே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. ஒரு 2-3 பேர் சேர்ந்து செலக்ட் பண்ண முடியும். அப்படின்னா இதற்கு முன்னாடி வரைக்கும் நடைமுறை என்னவா இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிரதமர், அப்புறம் தலைமை நீதிபதி சந்திரசூட், எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு நபரை செலக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த அரசு என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சட்ட திருத்தத்தில் மாற்றம் கொண்டு அதாவது பிரதமர், அப்புறம் அமைச்சர்,
அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தலைமை நீதிபதி இதில் இருந்து தூக்கிட்டாங்க. இப்போ பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதை தான் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் கேட்பார். ஏன்னா அவர் கீழே தானே வராரு, அவங்க எலெக்ஷனில் வின் பண்ணி தானே வராங்க. அப்போ 2 பேர் இவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்க முடியும். எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பிஜேபிக்குனா பிஜேபி ஆளுங்க ஆதரவாக தான் இருக்க முடியும். அதை விட்டுட்டு காங்கிரஸ்க்கு ஆதரவான அவங்களை இவங்க செலக்ட் பண்ணுவாங்களா? முடியுமா? எதிர்கட்சிக்கு ஆதரவான ஆளை இவங்களால செலக்ட் பண்ண முடியுமா? இல்லை முடிவு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களே. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஆட்களை ஏன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது ஜனநாயக பூர்வமானதா? இது சரியான ஒரு நடைமுறையா? எங்க ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அந்த தேர்தல் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணுங்க. அது வந்து பிஜேபி ஃபேவராகவும் இருக்கக்கூடாது, இந்தியா கூட்டணி ஃபேவராகவும் இருக்கக்கூடாது, இல்லை மம்தாவுக்கு ஃபேவராகவும் இருக்கக்கூடாது, இல்லை வேறு எந்த கட்சிக்கோ ஃபேவராக இருக்கக்கூடாது, இல்லை சுயேட்சை நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு யாருக்கும் ஃபேவராக இருக்கக்கூடாது. நடுநிலையாக இருந்து யார் எந்த தப்பு செஞ்சாலும் யாருக்குன்னா பணம் கொடுக்குறாங்களா உடனே கைது பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கணும். அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இல்லை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது தவறான வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க இருக்கிறாங்களா, அது வந்து இந்த கட்சி தலைவர்னா உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க, உடனடியாக நோட்டீஸ் கொடுங்க அப்படின்றது மட்டுமல்லாது இந்த கட்சிக்கு நான் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே விதமான நடைமுறையாக பயன்படுத்தணும். அப்படின்னா தான் சரிபட முடியும். இப்போ செலக்ட் பண்ணி இருக்கிறது இவங்க யார்? பிஜேபி சார்ந்த 2 பேர், பிரதமரும் அமைச்சரும். அப்போ பிரதமரும் அமைச்சரும் தங்களுக்கு தேவையான ஆளை செலக்ட் பண்ணும்பொழுது அந்த நபர் எப்படி இவங்களுக்கு எதிரான பல்வேறு விதமான விஷயங்களுக்கு செயல்பட முடியும்? இப்போ பிரதமர் ஏதோ ஒரு தவறான வார்த்தை பேசுறாரு அப்படின்ட்டு வச்சுங்க. இப்போ இவர் வந்து நோட்டீஸ் கொடுக்க முடியுமா? செலக்ட் பண்ணவரே அவர் தானே. ஏங்க எனக்கு ஒருத்தர் வேலை போட்டு கொடுக்குறாருங்க, நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு வந்து ஒரு வேலை போட்டு கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுங்க. அவர் என்ன தப்பு செஞ்சால் கூட என்னால் கேட்க முடியுமா? கேட்க விட்டா என்னை வந்து விட்டு வச்சுருப்பாங்களா? நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, உனக்கு வேலை போட்டு கொடுத்தோன்னே நான் தான் சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. இப்போ அப்படி நான் கேட்டு அவங்க என்னை எதிர்த்து பேசினாங்கன்னா நான் மாரோஷம் உள்ளவனா தான் விலகணும். இப்போ அப்படி தான் அருண் கோயிலை பார்க்க வேண்டியிருக்கு. நான் வேலை போட்டு கொடுத்தேன், ஒரு சில விஷயத்தில் என்னால் ஏற்றுக்க முடியல, அப்போ திரும்பி கேட்குறேன், முடியல, விலகிட்டேன், வேலை முடிஞ்சு. இப்போ இவங்க வந்திருக்கவங்க தேர்தல் நேரம், அவர் 2 வருஷம் ஓகே இருந்துட்டு போயிட்டார், அப்போ எதுவும் கிடையாது. இப்போ தேர்தல் நேரம், இப்போ என்னவா நடக்கும்? இப்போ அவங்களுக்கு ஃபேவராக தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? கேள்வி வருதா இல்லையா? அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி நீங்கள் எடுக்கிறீங்க 3 பேராக இருந்தால், நேரம் பிரதமர், உச்சநீதிமன்ற நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் இது ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு இதுவாக இருந்திருக்கும்ல. இப்போ இதற்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போகுது. யார் கேஸை போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக சீர்திருத்த சங்கம் இந்த கேஸை போடுது உச்சநீதிமன்றத்தில். எப்படி வந்து இது வந்து சரியானதாக இருக்க முடியும் அப்படின்ட்டு இப்போ உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது. 3 தலைமை நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதுக்கு கேள்வி கேட்குறாங்க. என்னென்னு கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த அரசினுடைய நடவடிக்கைகள் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது, அதிருப்தியை ஏற்படுத்துவதாக உள்ளது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ஆளை இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்பொழுது தேர்தல் நேரம் என்பதால், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதால், தேர்தலுக்கான முடிவுகளுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டது என்பதால், இந்த கேஸில் எதனா பண்ணால் அரசியல் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது, இல்லை தேர்தலில் எதனா குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது, அதனால் இந்த கேஸை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்ட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இருந்தபோதும் எங்களுடைய வருத்தத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இதன் பின்பு அந்த கேஸ் வருமா அப்படின்னு கேட்டால் வரலாம், கன்ஃபார்ம் வரும். அப்போ இந்த அரசு என்னவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது நல்லாவே தெரியுது நமக்கு. இந்த அரசு யாருக்கானதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது? எல்லாமே அவங்களுக்கு ஏன்னா எப்படிங்க? இப்போ நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான முறைகேடுகளை திசை திருப்பதற்கான ஒன்று. அதை நம்ம பேசி ஆகணும். ஏன்னா எல்லாம் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க, எல்லா சோஷியல் மீடியாவுமே அப்படி தான் போயிட்டு இருக்கு, நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம். ஆனாலும் அது எதற்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் பாண்ட்ஸ், அதாவது தேர்தல் பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியாகி விட்டது. அதோடைய தொடர்புடைய எல்லா செய்திகளும் வெளியாகி விட்டது. SBIக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை பதிவு செய்கிறார். ஏங்க நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா விதமான அறிக்கையும் வெளியிடுங்க, நம்பர்ஸ் கொண்டு வெளியிடுங்க, எப்போ தான் எந்த கட்சிக்கு யார் எந்த டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்ற கொண்டு தெரியும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இப்போ அதெல்லாம் வெளியாகி அதிகப்படியான நிதிபற்ற கட்சியாக பிஜேபி இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இது குறித்து மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்குது. மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க என்னாச்சுங்க எப்படிங்க இவ்வளோ காட்சி? இப்போ நார்மலாக ஒரு டீ கல்லில் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு வச்சிங்களேன். ஒருத்தருக்கு தான் அங்கே படிக்க தெரியும்னு வச்சிங்களா, ஒரு 2-3 பேருக்கு படிக்க தெரியும் அப்படின்னு வச்சிங்களேன். ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அங்கே இந்தமாரி இந்த கட்சிங்க இவ்வளோ காசு வாங்கியிருக்குங்க, இவ்வளோ தரங்க, இவ்வளோ கோடி வந்து வாங்கிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீ கடையில் இருக்கக்கூடியவர் எப்படி அரசியல் பேசுவார்? ஆமாப்பா இப்படி தான்ப்பா கொள்ளாடிக்கிறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலப்பா, நம்மளால் வாழ்வாதாரத்தை நடத்த முடியலப்பா, இப்போ ஒரு சிலிண்டர் வாங்க முடியலப்பா என்னால் அப்படின்ற சொல்ல மாட்டாரா? சிலிண்டர் வேலை என்னப்பா 1200 ரூபாய்க்குதுப்பா, 1000 ரூபாய்க்குதுப்பா, நான் என்னப்பா பண்ணுறது? ஒரு வேலை இல்லை, வேலை இருந்தால் தானே நான் சிலிண்டர் வாங்க முடியும்.
ஒரு வேலைக்கு போகிறவராக இருக்கிறான், அவர் என்ன பண்ணுவார்? இப்போ என்னால் பெட்ரோல் போட முடியலப்பா, பெட்ரோலுக்கு மட்டுமே மாதத்துக்கு நான் இவ்வளோ தான் செலவு பண்ணுறேன், இவ்வளோ விலை இது வரைக்கும் வரலாறு காணாத அளவில் பெட்ரோல் விலை ஏறி இருக்குது. இதுக்கு யார் குற்றம் சொல்லப்படுது? இந்த ஆட்சியில் தான்ப்பா. இப்போ இவ்வளோ தூரம் நமக்கு பண்ணிட்டு அவங்க மட்டும் இவ்வளோ காசு வாங்கிட்டு இருவாங்களே, அப்போ யாருக்கு அந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இதுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் அறிவு தான் வேணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு தேவையில்லை. நீங்கள் அரசியல் அறிவு பெற்று எல்லா மாநிலத்திலையும் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ பர்சன்டேஜோட இருக்குது, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு விழும், எங்கே அடி வாங்குவோம், இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தொகுதிகள் எனக்கு யார் நிற்பா அப்படின்ட்டு தெரியணும்லாம் அவசியம் இல்லை. என்னுடைய சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலைக்கு யார் காரணம் தெரிஞ்சாலே போதும், அதுவே ஒரு அரசியல் தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அரசியல் பேசி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி என்ன நினச்சிட்டு இருக்கனா, கிடையாது, யாரும் அரசியல் பேசல, யாருக்கும் நம்மளை பற்றி நம்ம மீதான அதிருப்தி இல்லை, நம்ம யூடியூப்ல விளம்பரம் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கு. இல்லை இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கட்டுப்படுத்தி வச்சுட்டா போதும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேன். கிடையவே கிடையாது. இப்போ சோஷியல் மீடியா அதிக அளவில் பழகப்பட்டு விட்டது. எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபோன் இருக்குது. இப்போ ஃபோன் மூலயமாவே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ யாரோ ஒருத்தன் எங்கே இருந்தால் ஒரு வீடியோ போட்டு உண்மையை தகவலை சொல்ல மாட்டாங்களா? அது யாரும் பார்க்க மாட்டாங்களா? திருவுரத்தே எத்தனை கோடி கணக்கான பேர் பார்த்துட்டாங்கல்ல இந்தியா ஒரு ஜனநாயக நாடா அப்படின்றத. எல்லாத்தையும் கடந்து அந்த வீடியோ போது இல்லை, எப்படி உண்மைத்துவமாக இருக்கிறதுனால தான் எல்லாரையும் கடந்து போது, எல்லாரும் அதை பார்க்குறாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான அதிருப்தி என்பது நீதிமன்றங்களில் மட்டுமல்ல மக்களிடத்திலும் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு பல்வேறு விதமான படிநிலைகள் இருக்கு. இப்போ அதிகப்படியாக இருக்கவங்க அரசியல் வேற மாதிரி பேசுவாங்க, ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கவங்க அரசியலுடைய வேற அவங்களுடைய நிறைகுறையை பேசுவாங்க, அரசு வேலையில் இருக்கவங்க அவங்களுடைய நிறைகுறைகளை பேசுவாங்க, அடிப்படையாக இருக்கக்கூடிய சாமானியர்கள் அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க. அவங்க என்ன பேசுவாங்க? 100 நாள் வேலை திட்டம்பா, காசே வர்றதில்லப்பா, வேலையும் இல்லைப்பா, அப்போ அதன் மூலயமா வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவா. பேசுவாங்க, பேச மாட்டாங்களா? எதனாலப்பா? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுப்பா, அப்போ எதுவும் இல்லைப்பா, அப்பெல்லாம் கரெக்டாக தான் காசு வந்துருந்துச்சு போயிருந்துச்சு, இந்த ஒரு சில வருடங்களாக தான்ப்பா அப்படி இருக்கு, ரொம்ப மோசமாக இருக்குப்பா, இப்போலாம் இன்னும் காசே நமக்கு போடுறது இல்லைப்பா, அதுவும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறது இல்லையாமே அப்படின்ட்டு பேசுவாங்க, பேச மாட்டாங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. இப்போ இது நம்ம கருத்தில் கொள்ளணுமா கொள்ள வேணாமா? அப்போ பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலை என்பது, நான் சொல்றது எடுத்துக்காட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் சொல்கிறேன். எல்லா இடத்துலேருந்து பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? அப்போ தொடர்ந்து பிஜேபி என்ன சொல்லிட்டு இருந்தா, பிஜேபிக்கு எதிரான அலை என்பது இல்லை, பிஜேபிக்கு எதிராக யாரும் பேசலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். உச்சநீதிமன்றத்திலிருந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் திசை திருப்பணும்னு நினைக்கிறீங்க, முடியவே முடியாது. சிஏஜி அறிக்கை என்னாச்சு? கேள்வி கேட்பாங்க எல்லா டைமும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். சிஏஜி அறிக்கை என்னாச்சு? நீங்கள் மற்ற கட்சி ஊழல் கட்சி அப்படின்ட்டு குற்றம் சாட்டுறீங்க, நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்ட்டு சொல்றீங்க. காங்கிரஸ் குற்றம் சுமத்தல, திமுக குற்றம் சுமத்தல, மம்தா பானர்ஜி குற்றம் சுமத்தல, அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சுமத்தல, உங்களுடைய மத்திய அரசு பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் தானே குற்றம் சுமத்துறாங்க. சிஏஜி அறிக்கை 7.5 லட்சம் கோடி, 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 7.5 லட்சம் கோடி, 1 கிலோமீட்டர் ரோடுக்கு 250 கோடி எங்க போச்சு? அப்ப அது தொடர்பாக ஒரு விசாரணை நடத்தி வெளிவந்தா அந்த அதிகாரிகள் என்ன பண்றீங்க? நீங்க பணியிடை மாற்றம் மேற்கொண்டீங்களா இல்லையா? இப்போ இதெல்லாம் ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க? சிஏஜி அறிக்கை என்னாச்சு, தேர்தல் பத்திர முறை என்னாச்சு, சிஏஏ அறிக்கை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மாற்றணுன்ட்டு ஒன்று மேலே ஒன்று நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா கிளியராக தெரியும். என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த அரசில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதை திசை திருப்பதற்கான செயல் உடனடியாக நடக்கும். பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா எதனா நடிகை ஒரு பேட்டி கொடுப்பாங்க, சிலிண்டர் விலை ஏறிச்சுன்னா ஏதாவது புதுசாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க, சரிங்களா? இல்லை எதனா மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் சிஏஏ அறிக்கை அது தொடர்பான சட்டம் நிறைவேற்றப்படுதல் அப்படி எதனா வந்துச்சுன்னா மாற்றி விட்ருவாங்க. இப்போ தேர்தல் பத்திரம் வந்துச்சா, தேர்தல் பத்திர முறைகேடுகள் எல்லாம் வெளி வந்துச்சா, பிஜேபி இந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுதா, அதிகப்படியான காசு பிஜேபிக்கு மட்டும் தான் போயிருக்குன்னு தெரிஞ்சுதா, இத்தனை 1000 கோடி கிட்டத்தட்ட 7000-8000 கோடி பிஜேபிக்கு போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதா, உடனடியாக கெஜ்ரிவால் கைது எல்லாம் கெஜ்ரிவால் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசணும்பா இல்லைன்னே சொல்ல, நான் கெஜ்ரிவால் பற்றியும் பேசி தான் ஆகணும். ஆனாலும் இதை மறக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம்.